நேற்று கொடுத்த ஹோம்வொர்க் யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க? மேம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன் மேம். அப்படியா? நோட் எங்க? மேம் வீட்லயே முடிச்சிட்டு வீட்லயே விட்டுட்டேன் மேம். சரி, நாளைக்கு வீட்ல இருந்து வரும்போது ஹோம்வொர்க் நோட் எடுத்துட்டு வா. மேம் என்ன கார்த்திக், சொல்லு. மேம் நான் ஹோம்வொர்க் செய்ய உட்காந்தேன் மேம். அப்புறம் கரெக்ட் போயிடுச்சு மேம். காலையில கண்டு போச்சா உனக்கு? ஆமா மேம். சரி உட்காரு. சரி, நாளைக்கு வரும்போது ஹோம்வொர்க் செஞ்சு எடுத்துட்டு வா. சரி கவின், நீ சொல்லு. மேம் ஹோம்வொர்க் ரெடி. குடு பாப்பு. இது என்ன எல்லாமே வெறும் பக்கமா இருக்கு? மேம் இன்விசிபிள் லிங்க்ல எழுதிருக்கேன் மேம். அப்படியா? அப்ப இன்விசிபிள் மார்க் தான கிடைக்கும். அப்பாடியோ பெல்லி காப்பாத்திருச்சு. எல்லாருக்கும் நாளைக்கு டபுள் ஹோம்வொர்க். ஐயோ. சரி ஓகே, பை, நாளைக்கு பாப்போம். மேம் இன்னைக்கு நம்ம டபுள் ஹோம்வொர்க் பண்ண சொன்னாங்களே, பண்ணீங்களாடா? முடிக்கலையாடா? நீ முடிச்சியாடா? இல்லையே. மாணவர்களே, இன்று நம் கிளாஸுக்கு புதிய மாணவன் ஒருத்தன் வந்திருக்கிறான். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. உன் பேர் என்ன? சூர்யா மேம். சரி, நீ கடைசி பெஞ்ச்ல போய் உட்காரு. ஓகே மேம். ஏய், லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றவங்க ஹோம்வொர்க் செய்ய மாட்டாங்கடா. நீ ரெடியா? நான் எல்லா ஹோம்வொர்க்கும் செய்வேன். அப்படின்னா இந்த பெஞ்சுக்கு நீ செட் ஆக மாட்டடா. எல்லாரும் சைலண்டா இருங்க. சரி, இன்னைக்கு மேக்ஸ் இருப்போம். இப்ப நான் ஒரு கணக்கு கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். 10 மாம்பழம் இருக்கு, 5 மாம்பழம் கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? ஒன்னும் இருக்காது மேம். ஏன்? நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருப்பேன் மேம். சூர்யா, நீ சொல்லு. 5 இருக்கும் மேம். வெரி குட். எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. மேம், இவன் நேத்து தான் வந்தான், அதுக்குள்ள சீக்கிரமா வெரி குட் வாங்கிட்டானே. நீயும் படிச்சா வாங்கலாம். மேம், அதுக்காக நானும் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் ஒன்னு இருக்குது. மேம் சர்ப்ரைஸ் பேச சொல்லுங்களே. அதான் உண்மையான சர்ப்ரைஸ். டுமாரோ பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.